வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு பெரிய பலனுமாயிருக்கிறேன். இந்த உற்சாகமான தைரியமூட்டும் வார்த்தைகள் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எந்த சூழலில் இவ்வார்த்தைகளை கூறுகிறார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று ஆரம்பிக்கின்றது. எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த விதமான இணை சொற்களை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஆனபடியினாலே, எனவே, நடந்த பின்பு போன்ற வார்த்தைகளை வாசிக்கும்போது இப்பொழுது வாசிக்கின்ற வார்த்தைகளுக்கும் முந்தின சம்பவங்களுக்கும் தொடர்பு இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமிடம் பயப்படாதே என்று கூறுகிறார். பயந்து கொண்டிருப்பவனை பார்த்துதான் பயப்படாதே என்று சொல்லுவோம். எதற்காக ஆபிரகாம் பயந்து கொண்டிருந்தார்? முந்தின அதிகாரத்தில் 4 ராஜாக்கள் சோதோம் கொமோராவை கொள்ளையிட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவரையும் அவருடைய பொருட்களையும் கொண்டு போனார்கள். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னிடமிருந்த ஆட்களோடு அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து சண்டையிட்டு லோத்தையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் மீட்கிறார். இந்த சூழலில்தான் பயப்படாதே என்ற தைரியமூட்டும் வார்த்தை ஆபிரகாமுக்கு வருகிறது. தூர தேசத்திலே ஆபிரகாம் இருக்கும் பொழுது இந்த சூழலை ஆபிரகாம் சந்திக்கிறார். இன்று 4 ராஜாக்கள் வந்தார்கள், நாளை அநேகம் வந்தால் இந்த தேசத்தில் என்னை யார் காப்பாற்றுவார்கள் என பயந்து எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் நான் இருக்கிறேன், பயப்படாதே என்ற விதமாக ஆண்டவரின் வார்த்தை ஆபிரகாமுக்கு வருகிறது. அன்பானவர்களே, அநேக சமயங்களில் நம் அனுபவங்களை வைத்து எதிர்காலத்தை பார்க்கிறோம். இப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் கலங்குகிறோம். ஆனால் நம் ஆண்டவர் நம் இதயத்தின் நினைவுகளை அறிந்தவர். எதிர்காலம் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு கேடகமாக, அதாவது பாதுகாப்பாக இருக்கிறேன் என கூறுகிறார். நாம் எப்போதுமே சர்வ வல்லவரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறோம் என்பதை மறவாதிருப்போம். ஆபிரகாமை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் நம்மையும் இந்த காலை வேளையிலே உற்சாகப்படுத்துவாராக. எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இருக்கிறார், வெற்றியாய் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் பலன் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.